வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த வாழ்க்கையில் ரொம்ப விரைச்சின்னு நிற்கக்கூடாது, தான் தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னுவாங்க. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தும் போகணும் அப்படின்றதுக்கு ஒரு கதை. ஓகே. ஒரு ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரை ஓரமாக ஆலமரம் ஒன்று இருக்குது. அது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நாணல் புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாயெல்லாம் கூட பின்னுவாங்க. நாணல் புல் இருக்குது. ஓகே. இவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ பேசிப்பாங்க. எல்லாம் ஆலமரத்துக்கு எப்பவுமே கர்வம் அதிகம்தான். அது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன நீ தண்ணி வந்து எப்படி சாஞ்சிக்கிற, இல்லை அப்படி சாஞ்சிக்கிற, உன்னால் நிலைச்சி நிற்க முடியாதா, என்ன நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்கிற, என்ன பாரு நான் எப்படி திடகாத்திரமாக இருக்கேன் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும். நானும் எதுவும் சொல்லாது. ஏதோப்பா எனக்கு கொடுத்தது கடவுள் இவ்வளோ தான், இதை வச்சு நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு முறை வெள்ளம் வருது, காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் நாணல் போல் வழக்கம் போல் அப்படியே தண்ணி ஓட்டத்தில் படுத்துக்குச்சு. ஆனால் ஆலமரம் அப்படி இல்லை, அப்படியே எதிர்த்து நின்றுச்சு. எந்த வித பாதிப்பும் ஆகலை. வெள்ளம் வடிஞ்சோடனே நாணல் புல் நிமிந்தது. சொல்லிச்சு, என்ன நீ ஒரு சின்ன வெள்ளம் வந்து அப்படியே படுத்துடுற, அதுவும் அந்த ஆற்றுங்கிட்ட அப்படியே சரணாகதி அடைஞ்சிடுற, என்ன பத்தியா நான் எப்படி கம்பீரமாக நிற்கிறேன் பத்தியா, வலு வேணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுச்சு. அப்பவும் நானும் புள்ள எதுவும் சொல்ல, ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய வலுவுக்கு என்னால் போராட முடியாதுப்பா, நான் இந்த மாதிரி என்னோட தண்ணி வரும்போது நான் வளைஞ்சு கொடுத்து தான் போக முடியும் அப்படின்னு அது சொல்லிச்சு. சரி, நாட்கள் ஓடுது. ஒரு முறை பெரும் மழை பெய்யுது, மிகப்பெரிய வெள்ளம் வருது. வழக்கம் போல நாணல் புல் படுத்துக்குச்சு. ஆனால் ஆலமரத்தால் படுக்க முடியாதுல்ல, அது எப்படி கம்பீரமாக நிற்கும். ஆலமரத்தால் தாங்க முடியல. அந்த காட்டாற்று வெள்ளம் அந்த ஆலமரத்தை வேரோடு பிச்சு போட்டுடுச்சு. பிச்சு அப்படியே ஒட்டுக்கா சாய்ச்சி விட்டுட்டு போயிடுச்சு. வெள்ளம் முடிஞ்சுது. பார்த்தா ஆலமரம் தன்னுடைய கடைசி உயிர் மூச்சில் இருக்குது. அதாவது அதோட விழுதுகள்லேருந்து தண்ணி போகிறதுனால கடைசி உயிர் மூச்சு மொத்தம் வேரெல்லாம் பிச்சு போட்டாச்சு, வேரோடு விழுந்து கிடக்கு. நாணல் புல் எழுந்தது. எழுந்தோடனே என்ன கேட்டுச்சு, என்னப்பா நீ தான் மிக பெரும் வலிமையானவனாச்சே, எந்த இப்பேற்பட்ட வெள்ளத்தையும் தாங்குவியாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போதான் ஆலமரம் சொல்லிச்சு, இல்லை, தப்பு தான். இது மாதிரி எல்லா சந்தர்ப்பத்திலும் இது மாதிரி விரைச்சிக்கிட்டு நிற்க முடியாது. நான் இந்த இந்த நேரத்தில் எனக்கு வளைஞ்சு கொடுத்துருக்கணும். சின்ன வயசுல நான் வளைஞ்சு கொடுக்குற தன்மை இல்லாதனால எனக்கு வளைஞ்சு கொடுத்தனா என்னன்னு தெரியாது, அதனால் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதுதாங்க மாறல். நம்ம எல்லா இடத்துலையுமே விரைச்சி நிற்போம் ஈகோனால. அதனால் நிறைய இதுதான் வரும். வளைஞ்சு கொடுக்கிற இடத்துல வளைஞ்சு கொடுக்கணுங்க, அப்போ தாங்க வாழ்க்கை ஓடும். மீண்டும் விவாதிப்போம்.